கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இந்த நீட் பரீட்சை தொடர்பாக எக்கச்சக்க குழப்பங்கள் போய்க்கொண்டிருக்கின்றன. இறுதியாக இந்த மாத ஆரம்பத்தில் தமிழக தேர்தல் முடிவுகள் வருவதற்கு ஒரு நாள் முன்னதாக நீட் பரீட்சை நடந்தது. நடந்த கொஞ்ச தினங்கள்லேயே அதில் கேட்கப்பட்ட சில கேள்விகள் அடங்கிய ஒரு தனிச்சுற்றில் அது போன்ற பல்வேறு கேள்விகள் அடங்கிய ஒன்றில் நீட் பரீட்சையில் வந்த பல கேள்விகளே இருந்தன அப்படிங்கிற காரணத்தினால அந்த தகவல் வெளியில் வந்த உடனேயே இந்த நீட் தேர்வை நடத்தக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்னும் என்டிஏ அதை கேன்சல் பண்ணிருச்சு. நீட்டை கேன்சல் பண்ணிட்டு இனிமேல் ஜூன் மாதத்தில் மீண்டும் அந்த தேர்வை நடத்துவதாக அறிவித்தது. ஆனால் இது வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னா, நாடு முழுக்கவும் பல லட்சம் பேர் எழுதக்கூடிய ஒரு பரீட்சையை ஒழுங்காக நடத்த முடியலையே அப்படிங்கிறது தான். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அந்த கேஸ் போயிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் 2 அமைப்புகள், ஃபைமா, யூடிஎஃப் அப்படின்னு. இப்போ ஃபைமா அப்படின்னா ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இண்டியா மெடிக்கல் அசோசியேஷன், பலவேறு மருத்துவர்கள் அடங்கிய ஒரு அமைப்பு அது. யூடிஎஃப் அப்படிங்கிறது யுனைடெட் டாக்டர்ஸ் ஃப்ரண்ட். ஸோ இவங்க 2 பேருமே ஒரு வழக்கை தொடுத்திருக்காங்க, பொதுநல வழக்கு ஒன்று தொடுத்திருக்காங்க. அதில் வந்து இந்த என்டிஏ அப்படிங்கிறது, இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிங்கிறது வந்து ஒரு உருப்படாத ஏஜென்சி. ஒன்று அதை க்ளோஸ் பண்ணிடுங்க, இல்லை அதை வந்து முழுமையாக அதை வந்து மாற்றுங்கள், அதை கம்ப்ளீட்டாக ரீஸ்ட்ரக்சர் பண்ணுங்க. அதுக்கு வந்து ஒரு சாலிடான ஒரு ஜுடிஷியல் ஒரு கட்டுப்பாடு ஒன்று அது மேலே வைங்க. ஜுடிஷியல் கட்டுப்பாடு எதுக்கெல்லாம் வைக்கிறது, எதெல்லாம் நீதிமன்றத்துக்கு கீழே கொண்டு வர முடியுமா? ஆனால் அப்படி தான் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு ஆன்லைன் டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் எந்த விதத்திலும் லீக்கேஜ் வராத மாதிரி பார்த்துக்குங்க அப்படின்ட்டு. என்னென்ன பிரச்சனைகள் பாருங்கள். ரிப்பீட்டட் பேப்பர் லீக். ஒரு தடவை பேப்பர் லீக் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அடுத்த தடவை அதை ப்ளக் பண்ணுறாங்களா அப்படின்னா அது தெரியல. ஸோ அது வந்து அஃப்கோர்ஸ் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ வந்து இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இதில் யாரெல்லாம் வந்து இதில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு அவங்களெல்லாம் போயிட்டு இருக்காங்க ஒரு பக்கமாக. ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னதான் பண்ணாலும் இவங்க வந்து ஒன்றுமே தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களேப்பா. நாங்கள் ஒரு கமிட்டி கூட கான்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஜஸ்டிஸ் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் தலைமையில் அவங்க வந்து ஒரு கமிட்டி சுப்ரீம் கோர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து அதில் என்ன ரிசல்ட் இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. அவங்கள்ட்டையும் ஒரு அஃபிடவிட் கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு, இது வரைக்கும் நீங்கள் என்ன பரிசீலனை பண்ணியிருக்கீங்க, அந்த தகவலையும் கொண்டு வந்து தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு தள்ளி வச்சுருக்காங்க. திருப்பி அடுத்து வந்து நீங்கள் உங்களோட எல்லா ப்ரெசன்டேஷனையும் கொண்டு வாங்க அப்படின்ட்டு. 21ஆம் தேதி இப்பொழுதைக்கு வந்து மறுதேர்வு செட் பண்ணியிருக்காங்க நீட். அதில் என்னென்ன குழப்பம் வரப்போதோ தெரியல நமக்கு. இந்த நீட் கான்ட்ரவர்சி வந்து ரொம்ப நாளாக ஓடிட்டு இருக்கு. தமிழகம் வந்து ரொம்ப தெளிவாக எங்களுக்கு நீட் வேண்டாம், நீட் இல்லாமலேயே நாங்கள் எல்லாம் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தோம், நீங்கள் தான் நீட்டுங்கிறத கொண்டு வந்து குழப்புறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற மாநிலங்கள்லாம் வந்து அவ்வளவு தெளிவாக எங்களுக்கு நீட் வேண்டாம் அப்படின்னு சொல்லலையே தவிர, அவர்களுக்கும் இந்த நீட்டை நடத்தக்கூடிய என்டிஏ மீதும் எக்கச்சக்க கோபம் இருக்குது அப்படின்னு தெரியுது. இப்போ இந்த நீட்டுங்கிறது வந்து ஏன் வந்ததுங்கிறது ரொம்ப பிரீஃபாக பார்த்துருவோம். ஏன்னா இது வந்து திரும்ப திரும்ப இதை பற்றி நம்ம பேசும்பொழுது சில பின்னணி தகவல்கள் நமக்கு தேவையாக இருக்குது. இந்த நீட் வந்து ஒரு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் வாயிலாக இது அரசிடம் சென்றது. அவங்க வந்து பல விஷயங்களை தீர்மானிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு காமன் டெஸ்ட் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, நாடு முழுக்க ஒவ்வொரு ஸ்டேட்டும் அவங்களுடைய ஓன் மருத்துவக் கல்லூரிகளுக்காக, அவங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளுக்காக அவங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுட்டு இருந்தாங்க. இதில் தமிழகம் விதிவிலக்கு. தமிழகம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமே இல்லாமல் இருந்தது அப்படிங்கிறது இதில் வேற விஷயம். இதை தவிர தனியார் மருத்துவக் கல்லூரிகள் எல்லாம் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்று வச்சுட்டு இருந்தாங்க. ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அவங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுட்டு இருந்தாங்க. ஜிப்மர் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுக்கிட்டு இருந்துச்சு. சில டீம்டு யூனிவர்சிட்டிஸ் அதெல்லாம் நான் வந்து டீம்டு பல்கலைக்கழகங்களெல்லாம் நான் வந்து தனியார் மருத்துவக் கல்லூரிகளோட சேர்த்துடுறேன். அவங்க தனியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இதனால் மாணவர்கள் வந்து பல இடங்களில் போய் பல பரீட்சைகளை எழுத வேண்டியதாக இருந்தது. சில சமயங்களில் வந்து ஒரே நாளைக்கு 2 பரீட்சையெல்லாம் கூட வரும். எக்கச்சக்க அப்ளிகேஷன் ஃபார்ம், ஒவ்வொரு அப்ளிகேஷன் ஃபார்முக்கும் ஒரு ஃபீஸ் கட்டணும். ட்ராவல், இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, சென்னை விடுங்க, நீங்கள் திருச்சியில் இருக்கீங்க, மதுரையில் இருக்கீங்க, திண்டுக்கல்லில் இருக்கீங்க, நாகப்பட்டினத்தில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு பரீட்சையை எழுதுறதுக்கு ஒவ்வொரு சென்டருக்கு போகணும். சிலது வந்து சென்னையில் வந்து எழுத வேண்டியிருக்கும், சிலது பெங்களூரில் போய் எழுத வேண்டியிருக்கும். அப்போ நீங்கள் வந்து எல்லா பரீட்சையும் உங்களால் எழுதவும் முடியாது.
ஏதோ ஒரு 4 எழுதுவீங்க, மீதியை விட்டுருவீங்க. இது ஒரு பக்கம் இருந்ததா, அடுத்த பெரிய ப்ராப்ளத்தை சுப்ரீம் கோர்ட் கையாண்டது வந்து இந்த கேபிடேஷன் ஃபீ அப்படின்னு சொல்கிறது, மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் அப்படின்னு வச்சுக்கிட்டு, அது டொனேஷன் சீட்டு, மேனேஜ்மெண்ட் சீட்டுன்னு ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் வந்து தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நேரடியாக விற்று கொண்டிருந்தார்கள். இதுதான் உண்மை. ஏன் ஸோ இதை எப்படி ஒழிக்கிறது? பட் அதையும் இந்த நீட்டை கொண்டு வருவதன் மூலமாக அதையும் ஒழிக்க முடியுமாங்கிறதும் ஒரு குறைந்தபட்ச குறிக்கோளாகவாவது இருந்தது. அடுத்தது வந்து ஸ்டாண்டர்ட்ஸ். இப்போ ஒவ்வொரு பரீட்சையும் வந்து ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். அதில் வந்து ஒன்று கடினமாக இருக்கும். இப்போ எய்ம்ஸ் வைக்கிற எக்ஸாம்லாம் வந்து ரொம்ப கடினமாக இருக்கும். ஒரு ஸ்டேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து அந்த அளவுக்கு கடினமாக இருக்காது. இது ஒரு பிரச்சனை. இது தவிர வந்து ஸ்ட்ரெஸ் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ மல்டிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிற பலரை நான் இப்போ பார்க்குறேன். இன்றைக்கும் வந்து இது மெடிக்கல் தான் ஸ்டாண்டர்டைஸ் ஆகிருக்கே தவிர இன்ஜினியரிங்லலாம் அந்த ஸ்டாண்டர்ட் இன்னும் இல்லை. பல எக்ஸாம்ஸை எழுத வேண்டியதாக இருக்குது. நீங்கள் வந்து ஒன்று ஸ்டாண்டர்டான ஒரு டெஸ்ட் வந்து ஜேஇ மெயின்ஸ், அதுக்கப்புறமா ஜேஇ அட்வான்ஸ்ட். அதை தவிர்த்தும் கூட இன்றைக்கும் பல்வேறு பொறியியல் கல்லூரிகள் தங்களுக்கென்று தனியான ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எல்லாம் இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வச்சுக்கிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி வந்து மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் மெடிக்கல்ல இதை சால்வ் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீட் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த முதல் 2-3 முறை வந்து அதை சிபிஎஸ்சி கிட்ட போய் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த சமயத்தில் இந்த பரீட்சையை யார் வைக்கிறதுங்கிறதுக்கான ஒரு ஏஜென்சி கூட இல்லாமல் இருந்தது. அந்த பரீட்சையை நடத்தக்கூடிய ஏஜென்சியாக சிபிஎஸ்சிட்ட கொடுத்தாங்க. பட் சிபிஎஸ்சி வந்து பரீட்சை பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ள அந்த என்டிஏங்கிறத நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை உருவாக்கி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிட்ட கொடுத்தாங்க. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியில் வந்ததுக்கு பிறகு தொடர்ச்சியாக பல்வேறு பிரச்சனைகள், முக்கியமான பிரச்சனை, மற்ற எல்லாத்தையும் நான் விட்டுடுவேன். ரொம்ப முக்கியமான பிரச்சனை, எப்படியாவது இதுக்குள்ளே நம்ம போய் மெடிக்கல் சீட்டு வாங்கிடணுங்கிறதுக்கு வெறியோடு இருக்கக்கூடிய மக்கள் எத்தனை லட்சம் வேண்டுமானாலும் தர தயாராக இருக்கிறார்கள். அவங்க வந்து கோச்சிங் நிறுவனங்களுக்கு போகிறாங்க, கோச்சிங் நிறுவனங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் கோச்சிங் நிறுவனமே உங்கள்கிட்ட வந்து என்ன சொல்லுதுன்னா, தம்பி நீ என்ன தான் படித்தாலும் தலைகீழாக நின்னாலும் உனக்கு கிடைக்காது. அதுக்கு ஒரு வழி இருக்குது. பொட்டி ஃபுல்லாக பணம் வச்சுருக்கியா, என்கிட்ட கொடு, நான் 2-3 மெத்தட் பண்ணுறேன். ஒன்று, நான் வந்து இந்த பரீட்சையை செட் பண்ணுறவனுக்கு போய் கொட்டுறேன் பணத்தை. இப்படி தான் கரப்ஷன் ஆரம்பிக்குது. அவங்ககிட்டேருந்து எப்படியாவது வந்து நீ என்னென்ன கேள்வி, அப்பா நீ மொத்தமாக 1 கோடி கேள்வி இருக்கலாம், நீ வந்து என்ன கேள்வி செட் பண்ணி கொடுத்த அதெல்லாம் கொடு, அந்த கேள்வியை கொண்டு வந்து நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன்னா அதுலேருந்து ஒரு 10 கேள்வியாவது வரும், கொஞ்சமாவது உனக்கு மார்க் வாங்கும், அதை வாங்கிட்டு போய் அதையாவது வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கிற ஒரு திருட்டுத்தனம் ஆரம்பிச்சது. அங்கிருந்து பலவிதமான லீக்கேஜஸ் வர ஆரம்பிச்சது. இன்றைக்கி பாருங்கள், பிடிபட்டிருக்கிறவர்கள்லாம் யார் யாருன்னு பார்த்தா கோச்சிங் சென்டர்ஸை நடத்துகிறவங்க, கேள்விகள் செட் பண்ணுறதுக்காக நியமிக்கப்பட்டவர்கள். ஏதோ காலேஜில் எங்கேயோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து இதில் என்ன ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அந்த கேள்விகளை செட் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் மாட்டியிருக்காங்க. அது தவிர பலவித திருட்டு ஏஜென்ட். எங்கே என்னன்னாலும் அவன் வந்து உங்களுக்கு பிடபிள்யூடியில் கான்ட்ராக்ட் வாங்கி தரணுனாலும் ஒரு ஏஜென்ட் வரான், மெடிக்கல் காலேஜில் சீட்டு வாங்கி தரணும், அதுக்கு வந்து நீட்டில் மார்க் வாங்கணும், நீட்டில் மார்க் வாங்குறதுக்கு கேள்விகளை எனக்கு வந்து வாங்கி தரியா அப்படின்னா அதுக்கு ஒரு ஏஜென்ட் வரும். இப்படி எக்கச்சக்கமான பேர் மாட்டியிருக்காங்க. மாட்டினாலும் இது அப்படியே இந்த பிரச்சனைகள்லாம் நின்று போயிட போகுதா அப்படின்னா அது வந்து என்டிஏ கையில் இருக்குது. அதுக்கு என்டிஏ உட்காந்து உருப்படியாக எதையாவது உருவாக்குமா, அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பட்ஜெட் கொடுக்கப்பட்டிருக்கிறதா, அங்கே சரியான ஆட்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்களா, உலகம் முழுக்க பலவிதமான தரமான எக்ஸாம்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் வந்து நீங்கள் கிராக் பண்ணி காசு கொடுத்தெல்லாம் பண்ணிட முடியாது. மல்டிபிள் மெத்தட்ஸ் பாசிபிள். நிறையா ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து உலகத்தில் நன்றாக டெவலப் ஆகி வந்திருக்கக்கூடிய ஒரு துறை. 2 பேரை உட்கார வச்சு 2 பேருக்கும் நான் டோட்டலி டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸை தர முடியும். ஆனாலும் எந்த கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்தாலும் உங்கள் மார்க் லார்ஜ்லி ஒரே மார்க்காக தான் வரும். அதுதான் ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்ட்டுங்கிறது. ஏன்னா ஒரு சில பிரின்சிபல்ஸ் மட்டும்தான் நீங்கள் இங்கே கொஸ்டின் பண்ணுறீங்க. நீங்கள் அதை செக் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் ஒரே கேள்வித்தாளை தரணுங்கிற அவசியம் கிடையாது. அங்கே தான் வந்து உங்களுக்கு இந்த லாஜிஸ்டிக்ஸ் பிரச்சனை வருது. நாடு முழுக்க 20 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க. அப்போ 20 லட்சம் பேருக்கு சேர்த்து நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பர் அடிக்க வேண்டியதாக இருக்குது. கொஸ்டின் பேப்பர் அடிக்கிற இடத்துல வேலை பார்க்குற ஒரு ஆள் அப்படியே ஸ்லைட்டாக ஒரே ஒரு பேப்பரை தள்ளினான்னா அது கோல்டுக்கு சமம். அவன் மார்க்கெட்டில் வந்து சைடாக ஒரு ஏஜென்ட்கிட்ட போய் நம்மகிட்ட கொஞ்சம் கொஸ்டின் பேப்பர் இருக்குது, எவ்வளோ தருவேன் அப்படின்னான்னா அப்படியே பணம். இப்படித்தான் வந்து எல்லாம் வெளியில் லீக் அவுட் ஆகுது. இப்போ எப்படி வேறு எப்படி 20 லட்சம் நீங்கள் என்ன வந்து நாசிக்கில்
நம்ம ரூபா நோட்டுகள் அச்சடிக்கிற இடத்துல போய் இதை ரகசியமாக அடிக்க முடியுமா? முடியாது. அதை வந்து வேறு எந்த விதத்தில் நீங்கள் கொஸ்டின் பேப்பரை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்ப்பீங்க? அப்போ கம்ப்யூட்டர் ட்ரிவன் ரேண்டமைஸ்டு கொஸ்டின்ஸ் வச்சு தான் பண்ண முடியும். இப்போ ரேண்டமைஸ்ட் கொஸ்டின் வைக்கும் பொழுது நீங்கள் ஒரு மாணவருக்கு ரொம்ப கஷ்டமான கேள்விகளும் இன்னொரு மாணவருக்கு ரொம்ப ஈஸியான கேள்விகளுமாக தரக்கூடாது. தந்தா அடிப்படையே போயிடுது. அப்போ அந்த கடுமையான கொஸ்டின்ஸ் வந்தவர் வந்து பாதிக்கப்படுவார். அவர் வந்து எனக்கு வந்த மார்க் வந்து நியாயமே கிடையாதும்பார். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்ட்னு வருது. இப்போ மாணவர்களுடைய தரம் ஒரு இடத்துல இருக்குன்னா அவங்க எவ்வளவு தடவை ரேண்டமாக நீங்கள் அவங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்தாலும் அவங்க மார்க் ஒரு சின்ன பேண்டுக்குள்ளே தான் வரும். இப்போ 100க்கு மார்க் போடுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ 30 to 35% வரவர் எந்த டெஸ்ட்டை அட்டம் பண்ணாலும் அவருக்கு 30 to 35க்குள்ளே தான் வரணும். ஒரு பேப்பரில் 35, இன்னொரு பேப்பரில் 80, இன்னொரு பேப்பரில் 60ன்னு வருதுன்னா உங்கள் டெஸ்ட்டு தப்பு, மாணவர்கிட்ட தப்பு கிடையாது. அப்போ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரியாக டெஸ்ட்டை தயாரிப்பது எப்படி அப்படிங்கிறதுக்கு திறன் படைத்தவர்கள் உலகத்தில் இருக்காங்க. அவங்கள பயன்படுத்தினீங்கனாலே போதும். அப்போ லீக்குங்கிறதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது. ஏன்னா அத்தனை 20 லட்சம் மாணவர்களுக்கும் ஒரே டெஸ்ட் கிடையாது. நீங்கள் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காருறீங்க, உங்களுக்கு பேப்பர் பேனா கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் கேள்வி என்னன்னு பார்க்குறீங்க, அந்த கேள்வியை சால்வ் பண்ணுறீங்க, பதிலை கொடுக்குறீங்க, அடுத்த கேள்விக்கு போகிறீங்க. அடுத்த கேள்வி உங்களுக்கு என்ன கேள்வி வேணாலும் வரும். சரி, இதில் வேறு ஆள் மாறாட்டம் இருக்கும், அதெல்லாம் வேறு மாதிரியாக ஹேண்டில் பண்ணணும். முதல் பிரச்சனை உங்களுக்கு என்ன? கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட், அதை சால்வ் பண்ணணும். ரெண்டாவது பிரச்சனை ஆள் மாறாட்டம். அப்படி எப்படின்னா வந்து இந்த டெஸ்ட் நடக்கிற சென்டர்லேயே ஆளை செட்டப் பண்ணி நீங்கள் போய் எழுதுறதுக்கு பதில் இந்த பரீட்சையை மட்டும் உங்களுக்கு பதில் ஒருத்தர் எழுதுவார். அதையும் சால்வ் பண்ணலாம். அதுக்கும் நிறையா இருக்குது. நம்ம ஏற்கனவே இந்த விஷயம் பற்றி பேசும்பொழுது நான் ஒரு சில மெத்தடாலஜிஸ் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். இதையும் சால்வ் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து இது தொழில்நுட்பத்தை வைத்துக்கொண்டு மல்டிபிள் சிஸ்டம் லெவல் செக்கை வச்சு ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடியது. ஆனால் அதையும் மீறி இங்கே என்ன பிரச்சனைனா இங்கே கரப்ஷனுக்கான வழிவகை எப்போவும் இருந்துக்கிட்டே இருக்குது. எப்படியாவது நான் டாக்டர் சீட்டு வாங்கிடணும், நான் அதுக்கு எவ்வளவு கோடிகள் வேண்டுமானாலும் தர தயாராக இருக்கிறேன் என்று பெற்றோர்கள் இருக்கும் வரை யாராவது ஒருத்தன் கிரிமினலாக உட்காந்து ஒரு இடத்துல யோசிச்சுக்கிட்டே இருக்க போகிறான். நீங்கள் என்ன சிஸ்டம் தயாரித்தாலும் அவன் அதை உடைக்கிறதுக்கான இன்னொரு சிஸ்டத்தை அவன் உருவாக்கிக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவ்வளோ பணம் பூந்து விளையாடுது. ஆனால் இதை எல்லாவற்றையும் மீறி ஜேஇ போன்ற டெஸ்ட்டுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ நீங்கள் அதிலிருந்து ஒரு லீஃப் எடுத்துக்கங்க. ரொம்ப கஷ்டமான எக்ஸாமான ஜேஇ மெயின்ஸும் ஜேஇ அட்வான்ஸ்டும் இன்றைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் பேப்பர் லீக் அப்படிங்கிற பேச்சுகள் அவ்வளவாக வருவதில்லை. அவ்வளவாகன்னு சொல்கிறேன்னா ஏதோ ஒரு இடத்துல இருந்திருக்கலாம், எனக்கு இப்போ டக்குன்னு ஞாபகம் இல்லை. பட் பெரும்பாலும் இந்த பிரச்சனையை நம்ம பார்க்கறதில்ல. ஏன் நீட்டுக்கு மட்டும் இந்த அளவுக்கு வருது? அப்போ அதை நடத்தக்கூடிய அந்த என்டிஏ அப்படிங்கிற அந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியோடைய இயலாமையை தான் அது காண்பிக்கிறது. இப்போ இது எல்லாம் எங்கே போகுதுன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி அல்லது எஜுகேஷன் மினிஸ்ட்ரி நம்ம சொல்லக்கூடிய அந்த மினிஸ்ட்ரியிடம் தான் இதெல்லாம் வருது. அப்போ அதைத்தான் நம்ம வந்து கழுத்தை பிடிக்க வேண்டியதாக இருக்குது. இவ்வளவு நாள் நீங்கள் பண்ணுறதுலேயே முக்கியமான வேலை இது ஒன்று தான். இதை ஒழுங்காக பண்ண முடியாதா? இந்த வேலையை செய்யக்கூடிய இடத்துல இருப்பவர்களெல்லாம் அப்படியே பொத்தி பொத்தி பாதுகாக்கின்றீர்களா? தினம் கோர்ட்டில் கூட்டு திட்டிகிட்டு இருக்கான். நாட்டு மக்கள் கொந்தளிக்கிறாங்க. இந்த அடிப்படையான இந்த கல்வி விஷயத்தை பற்றி நீங்கள் உங்களால் ஒழுங்காக பண்ண முடியாமல் நீங்கள் என்னத்தை வந்து இந்தியா வல்லரசாக்குறது அப்படின்னு 4 பேர் உங்களை எதிர்கட்சிக்காரன் கேட்க தானே கேட்பான். சட்டையை பிடிச்சி அசிங்கமாக வந்து ஒரு 4 கேள்வி கேட்க தானே கேட்பான். அப்போ நாம தானே அதற்கு ஏற்ற மாதிரியாக தயார் பண்ணி செய்யணும். இது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் அவ்வளவு கஷ்டமான விஷயங்களே கிடையாது. கேர்லெஸ்னஸ், எக்ஸ்ட்ரீம் கேர்லெஸ்னஸ். அப்போ ஏதாவது தலைகள் உருளணும். என்ன கேட்டால் நிச்சயமாக ஏற்கனவே இதோடைய ஆரம்ப கட்டத்தில் தர்மேந்திர பிரதான் இந்த துறையுடைய அமைச்சராக இருப்பவர், அவர் பதவி விலக வேண்டும், அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் பிரதமர் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்டது. பட் ஆஸ் ஆஃப் நவ் எனக்கு வந்து என்டிஏவை பொறுத்தவரை அது வந்து ஒரு இன்எஃபெக்டிவ் பாடியாக இருக்குது. அதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி வந்து ஒரு உள்ள அனைத்து அமைச்சரகங்களையுமே மோசமான ஒரு அமைச்சரகமாகவும் அதை வழிநடத்தி செல்பவர் ரொம்ப ஒரு சுமாரான ஒரு அமைச்சராகவும் தான் இன்றைக்கு நம்ம பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறது. இதில் என்ன வருத்தம்னா லட்சக்கணக்கான இந்தியர்கள் மாணவர்கள் இதில் பாதிக்கப்படுறாங்க. இன்னொரு வருத்தம் இருக்குது. அது என்னென்னா இதுக்கு தான் நாங்கள் நீட்டு வேண்டான்னு சொன்னோம் அப்படின்னு உடனே தமிழகத்தில் எல்லாரும் எழுந்து நின்றுவாங்க. இந்த பிரச்சனையை தானடா நாங்கள் சொன்னோம், நாங்கள் பார்த்துக்குறோம், எங்கள்கிட்ட விட்டுருங்க அப்படின்னு. அப்போ அவர்கள் முன்னால் போய் நம்ம வந்து இல்லை நீட்டுங்கிறதுக்கு பல நன்மை இருக்குது,
அப்படின்னு நம்ம எப்படி டிஃபெண்ட் பண்ணுறது? இந்த மாதிரியான கோமாளிகள் இருக்கும் வரை நம்ம ஒரு நல்ல விஷயத்தை கூட டிஃபெண்ட் பண்ண முடியாமல் நம்ம கேவலப்படுத்துறதுலேயே முதன்மையான ஒரு இடத்துல இவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தாலும் நம்முடைய ஆதரவை ஒரு ஓரமாக நீட்டுக்கு கொடுத்து கொண்டு அதை இவங்க சரிப்படுத்தி தொலைச்சிருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இருப்போம். சுப்ரீம் கோர்ட் இதில் இன்வால்வ் ஆகியிருக்கு. சிபிஐ ஒரு பக்கமாக தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறது. ஜஸ்டிஸ் ராதாகிருஷ்ணா குழு இதை ஆராய்ந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் என்டிஏ வந்து பல்பம் ஒடிச்சு வாயில் போட்டு சின்ன குழந்தை மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது உருப்படியாக ஏதாவது செய்கிறார்களா என்பதை வரும் நாட்களில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.